கிருஷ்ணகிரி அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கார் மீது கண்டெய்னர் லாரி மோதியதில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 4 பேர் லேசான காயங்களுடன் தப்பினர். இச்சம்பவத்தால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரதீப். வணக்கம். இந்த விபத்து குறித்தான முழு விவரம். வணக்கம். தர்மபுரி மாவட்டம் காரிமங்கலம் பகுதியைச் சேர்ந்த பசவராஜ், இவரது நண்பர்களான சக்திவேல், வெங்கடேஷ், நந்தகுமார், வினித் ஆகிய 5 பேருடன் கிருஷ்ணகிரியை அடுத்த எழுத்தகிரி பகுதியில் வாகனம் வாங்குவதற்காக 5 பேரும் ஒரு காரில் வந்துள்ளனர். இதுக்கு எழுத்தகிரியில் காரை பார்த்துவிட்டு மீண்டும் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் கிருஷ்ணகிரி வழியாக காரிமங்கலம் செல்லும் போது கிருஷ்ணகிரி அருகே உள்ள கிட்டம்பட்டி மேம்பாலத்தின் மீது வந்தபோது கார் வந்தபோது அப்பகுதியில் இருந்து சென்று கொண்டிருந்த பேருந்தின் மீது கார் உரசியது. கார் கட்டுப்பாட்டை இழந்து முன்னே சென்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரிக்கு சிக்கியது. இதன் காரில் விபத்துக்குள்ளானதில் கண்டெய்னர் லாரியின் பாதியில் நடுவில் சிக்கிய காரானது அப்பளம் போல் நொறுங்கி தடுப்பு சுவரில் மோதி நின்றது. இதையடுத்து உடனடியாக இந்த காரில் சேர்ந்த 5 பேரில் 4 பேரும் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் காரின் இடிபாடுகளில் பசவராஜ் மட்டும் சிக்கிக் கொண்டார். இதையடுத்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் உடனடியாக கிரேன் உதவியுடன் அப்பகுதியில் இருந்த கண்டெய்னர் லாரியையும் காரையும் மீட்டு காரில் இடிபாடுகள் சிக்கிக் கொண்டிருந்த பசவராஜை பொதுமக்கள் உதவியுடன் நீண்ட நேரம் போராடி அவரை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் பசவராஜ் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இதையடுத்து உடனடியாக அவர் உடல் கைப்பற்றப்பட்டு கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் உடல் சிறை பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து தற்போது கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தால் கிருஷ்ணகிரி பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. பின்னர் விபத்துக்கான லாரி அப்புறப்படுத்திய பின்னர் இன்னும் போக்குவரத்து சீரானது. விவரங்களுக்கு நன்றி பிரதீப்.